திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி பந்தக்கால் நட்டு கும்பாபிஷேக விழா தொடங்கியது. வாஸ்து பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகம்மாளுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சந்தைத்தோப்பு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ரணகளிப்பு உற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பின்னர் கோவிலில் உள்ள சுவாமிகளுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான வருகிற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மணிமுத்தாறு நதியில் இருந்து பால்குடம் எடுத்து வருதல், தீச்சட்டி எழுதுதல், அலகு குத்துதல் நிகழ்வு நடைபெற உள்ளது. இன்று காலை கொடியேற்றத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே திருவவடுதுறை ஆதீனத்துக்குட்பட்ட சூரினார் கோவில் ஆதீனத்தின் 29வது ஆதீனமாக இருந்த மகாலிங்க தம்பிரான் சுவாமி கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் மடாதிபதி பொறுப்பிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆதீனத்தின் பொறுப்புகளை இந்து சமய அறநிலைத்துறை ஏற்றது. இதனைத் தொடர்ந்து சூரினார் கோவில் ஆதீனத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என திருவாவடுதுறை ஆதீனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து சூரினார் கோவில் ஆதீனத்தை திருவாவடுதுறை ஆதீனத்திடம் ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறையிடம் இருந்த பொறுப்புகள் அனைத்தும் திருவாவடுதுறை ஆதீனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சூரினார் கோவில் ஆதீனத்தின் 30வது ஆதீனமாக சண்முக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று பட்டமும் பொறுப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் 600 ஆண்டுகள் பழமையான செங்கல்நீர் அம்மன் கோவில் உள்ளது. இப்பகுதியில் உள்ள மீனவ மக்களின் குலதெய்வமாக திகழ்ந்து வரும் செங்கல்நீர் அம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். அதனை அடுத்து செங்கல்நீர் அம்மன் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.